ஹரி ஓம். அர்த்தசாஸ்திரம் முதல் அதிகரணம் பயிற்சி பகர்தல். முதல் பிரகரணம் வித்தை விளம்பல். திரையின் இயல்பு. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி திரை அப்படிங்கிறது தமிழ்ல திரையின்னு போட்டிருக்காங்க. அத்தியாயம் மூணாவது அத்தியாயம். பொதுவா சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல எல்லா விதமான சாஸ்திரங்களும் வந்துரும். ஆனாலும் ஒரு தெளிவு கருதி சாணக்கியர் அவர் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி சாஸ்திரங்களை நாளா பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் போன அத்தியாயத்துல. அதுல தர்சனங்கள், வைசேஷியம், நியாயம், சாங்கியம், யோகம், சாருவாக்கம்னு நம்ம இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அது சாருவாக்கமா இருக்கணும் கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் அவரு ஆன்மீக்ஷிகி அப்படிங்கிற பெயர்லையும், வேதங்கள் அது சம்பந்தமான கல்விய திரையி அப்படிங்கிற பேர்லையும், எக்கனாமிக் பிசினஸ் பைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை வார்த்தாங்கிற பேர்லையும், பீனல் கோடு, கிரிமினல் ஜஸ்டிஸ், சிவில் ஜஸ்டிஸ் சம்பந்தமான விஷயங்களை தண்டம் அப்படிங்கிற பெயர்லையும் பிரிச்சு வச்சிருக்கிறார். அதுல திரை பத்தி கூடுதலாக அவரே விளக்கம் கொடுக்கிறார். ரிக்கு, யஜூர், சாமம் என்னும் 3 வேதங்களும் திரை என்று கூறப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செய்யுள், உரைநடை, பாடல். அதர்வ வேதமும் இதிகாச வேதமும் வேதங்களாம். அதர்வ வேதத்தை கொஞ்சம் பிரிச்சு தமிழ் மொழிபெயர்ப்புக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சாணக்கியர் அப்படி இல்லாம அத வேதங்கள் அப்படிங்கிற தலைப்புல கொண்டு வரார். இதிகாசங்களையும் வேதம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்து சொல்றார். இதிகாச வேதம் அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம் பொதுவா நாம இதிகாசம் சொல்றோம். சில பேரு புராணங்கள்ங்கிற தலைப்புல கூட இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அது சொல்றவங்க அவங்களுடைய நோக்கத்தை பொறுத்து தலைப்பு சொல்லிக்குவாங்க. அடுத்து சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம். அவங்க தமிழாக்கி போட்டிருக்காங்க. அதை உள்ளபடியே சொன்னேன். என்னும் இதை வேத அங்கங்களாம். வேதங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பிரிலிமினரி ஸ்டடி, படிக்கிறதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுல நாம விற்பனரா இருந்து தேர்ந்தவங்களா இருந்து வேதம் படிச்சா நமக்கு வேதம் நல்லா புரியும். இன்னைக்கு வேதம் படிக்கிற அல்லது படிச்சேன்னு சொல்ற யாருமே இதெல்லாம் படிச்சவங்களா இருக்கிறது இல்ல. அதனால அவங்க வேத விற்பனர்கள் மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு தெளிவாக அல்லது சரியாக இருக்குங்கிறது நாம புரிஞ்சுக்க வேண்டியதான். இத்திரையால் கூறப்படும் அறம்
4 வர்ணங்களையும் ஆசிரமங்களையும் அவற்றிற்குரிய அரங்கில் நிலைப்படுத்தலால் அவற்றிற்கு உபகாரமாக உள்ளது. வர்ணம் ஆசிரமம் 2 தர்மம் உண்டுன்னு பார்த்தோம். அந்த 2ஐயும் கடைபிடிக்கிறதுக்கு இந்த வேதங்கள் உதவுது. நிறைய நூல்கள் உதவுது. வேதங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படை நூல். வர்ண தர்மங்கள் ஆவன. இப்ப வர்ண தர்மங்கள்னா என்ன அப்படின்னு விவரம் சொல்ற. அதுக்கு முன்னாடி நாம இந்த குறிப்பு பார்ப்போம். சிக்ஷை முதலான விஷயங்களை பத்தின குறிப்பு. சிக்ஷை எழுத்தை உச்சரிக்கும் முறையை கூறுவது. கல்பம் வேள்வி இயற்றும் முறையை உணர்த்தும் போதாயனீயம் முதலியனவாம். வியாக்கரணம் உலகிய சொல்லையும் வைதிக சொல்லையும் உடன் ஆராயும் ஐந்திரம் பாணினீயம் முதலியன. வியாக்கரணம்னா இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். சிக்ஷைங்கிறது எழுத்து இலக்கணம் சொல்லலாம். அடுத்தது பொருள் இலக்கணம் ஆக வருவது நிருத்தம், வைதிக சொல்லை ஆராய்வது. யாஸ்கர் முதலிய என்னும் ஆசிரியரால் செய்யப்பட்டது. யாஸ்க நிருத்தம், பல நிருத்தங்கள் இருக்கு. பிரபலமானது அது முன்னோடி நூலை சொல்றாங்க. சந்தஸ் செய்யுள் இலக்கணம், பைங்கலம் முதலியன. ஜோதிடம் சூரியன் முதலிய கோள்களின் சாரங்களை விளக்குவது. இவ்வாறும் வேதபுருஷனுக்கு சிறந்த உறுப்புகளாம். வேதத்தை ஒரு மனிதனாக கற்பனை பண்ணா இந்த 6 அவருடைய உறுப்புகளாக நாம கற்பனை பண்ணலாம். கல்பம் கைகளும், சந்தசு கால்களும், நிருத்தம் காதுகளும், சிக்ஷை நாசி, ஜோதிடம் கண்களும், வியாக்கரணம் முகமுமாம் என்பர். இதனை கற்பம் கை, சந்தங்கால், எண் கண்டெற்ற நிருத்தம் செவி, சிக்கை மூக்குற்ற வியாக்கரணம், முகம் பெற்று சார்பிற்றன்றோ மன்னிக்கணும், முகம் பெற்று சார்பிற்றோன்றா வாரண வேதம். மணிமேகலை 27 100 முதல் 103 என்பதை நானும் உணர்க. கற்பங்கை சந்தங்கால் எண்கண் பெற்ற நிருத்தம் செவி, சிக்கை மூக்கு உற்ற வியாக்கரணம் முகம் பெற்று சாவில் தோன்றா வாரண வேதம். இதுல எண் கண் அங்க ஜோதிடத்தை பத்தி எழுதியிருக்காங்க. வர்ண தர்மங்கள் பத்தி என்ன சொல்றது பார்ப்போம். வர்ண தர்மங்களாவன அந்தனர்க்கு ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வெட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்னும் இவ்வாறுமாம். அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களான்னு சொன்ன வள்ளுவர், வாரி வழங்குன்றும் அறுதொழிலோர் முன்மறப்பர் காவலன் காவால் எனின் அப்படிங்கிற குரல்ல அறுதொழிலோர் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிட்டிருக்கார். தொல்காப்பியத்திலையும் இந்த குறிப்பு வருது. அதனால இந்தியா முழுவதும் அந்தணர்னா யாருங்கிறதுல ஒரே விதமான அபிப்பிராயம் இருந்தது. ஒரே கலாச்சாரம் பண்பாடு இருந்திருக்குங்கிறது அடையாளம். அறுதொழில்ங்கிறது இங்க 6 தொழில். 7 பிறப்புங்கிறது 7 பிறப்பு மாதிரி, அறுதொழில்ங்கிறது அறுக்கிற தொழில் இல்ல, 6 தொழில்.
ஆறுமுகன்ங்கிறது மாதிரி. அது ஓதல் ஓதுவித்தல், தான் படிக்கிறது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேட்டல் வேட்பித்தல், தான் பூஜை யாக யஜ்ஞங்கள் செய்கிறது மற்றவர்களுக்கு செய்கிறதுக்கு உதவுறது. ஈதல் ஏற்றல், மற்றவர்களுக்கு தான் தானம் கொடுத்தல், மற்றவர்கள் தானம் கொடுத்தால் வாங்கிக்கிடுதல். இந்த 6 இவர்களுடைய முக்கிய தர்மம். பகவத்கீதையிலையும் இதை பத்தி குறிப்பு வர்றதை பார்க்கிறோம். மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்லையும் வருது. அதை ஒட்டியே தான் சாணக்கியர் சொல்றார், திருவள்ளுவர் சொல்றார். இந்திய பாரம்பரியம் தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுவாங்க, தெரியாதவங்க சொல்ல மாட்டாங்க. அரசருக்கு ஓதல் வேட்டல் ஈதல் படைக்கலம் பயிரல் உயிர்களை காத்தல் என்னும் இவ் 5 அரசர்களும் வேதம் ஓதலாம், வேள்வி செய்யலாம், தானம் கொடுக்கலாம். அதுல நாம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அரசர்கள் பாடம் நடத்த வேண்டிய தேவையில்லை, மற்றவர்களுக்கு வேள்வி செய்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, தானம் பெறக்கூடாது. இவங்க சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். இவங்க அடுத்தவங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கூடுதலாக இவங்க யுத்தம் கத்துக்கணும், உயிர்களை காப்பாற்றணும். அதர்மத்துல அல்லது வலியவர்களால, அரக்கர்களால, அடாவடிக்காரங்களால பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுறது. இப்படி 5 தொழில் அரசர்களுக்கு அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல தொல்காப்பியம் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதுதான். வணிகருக்கு ஓதல் வேட்டல் ஈதல், உழவு பசுக்காவல் வாணிகம் என்னும் இவ் 6. இதுல ஓதல் வேட்டல் ஈதல் இது அந்தரர்களுக்கும் உண்டு, சத்திரியர்களுக்கும் அரசர்களுக்கும் உண்டு, வணிகர்களுக்கு வைசியர்களுக்கும் உண்டு. கூடுதலாக வைசியர்களுக்கு உழவு, அதாவது விவசாயம், பசுக்காவல், கால்நடை பராமரிப்பு, வாணிகம், பிசினஸ், இந்த 3 கூடுதலாக. சூத்திரருக்கு இருபிறப்பாளர் 3 பணிபுரிதல், மேல இருக்கு சொன்ன 3 பேருக்கும், பிராமண கஷத்திரிய வைசிய 3 பேருக்கும் உதவி பண்றது. உழவு, பசுக்காவல், வாணிகம், அதாவது வைசியர்கள் செய்யக்கூடிய தொழில்களை இவங்களும் பண்ணலாம். அது ஏன் அப்படி எடுத்து சொல்றாருன்னு தெரியல. நாங்க கூட ஒத்தாசை பண்ணக்கூடிய இதுல எல்லாமே அடங்கிடும். காரு கர்மம், குஷீலவ கர்மம், அதாவது காரு கர்மம், குஷீலவ கர்மம், இதுவும் கூடுதலாக இவங்களுக்கு சொல்லியிருக்கு. அதாவது ஆர்டிசன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காரு கர்மங்கிறது சிற்பத் தொழில் முதலியன. இதெல்லாம் பத்தி பிறகு ரொம்ப விரிவா கூடுதலா வருது. தங்கம், வெள்ளி, கனிம வளங்களோட நகை நட்டுகள் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல வரும். குஷீலவ கர்மம் அப்படிங்கிறது ஆடல் பாடல், என்டர்டெயின்மெண்ட். அப்போ என்டர்டெயின் பண்றவன் சூத்திரன், சினிமாக்காரன் சூத்திர பயல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா தன்னுடைய நேரத்தை உருப்படியா செலவழிக்கிறவன் உயர்ந்தவன், வெட்டியா செலவழிக்கிறவன் தாழ்ந்தவன். நான் சூத்திரன் தாழ்ந்தவன் சொல்லல, நம்ம சினிமாக்கார ஆட்கள் எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கறத சொன்னேன். அப்ப அதனால குஷியில் அவர்களை கூத்தாடுவோர் அப்படின்னு சொல்லலாம்.
வர்ண தர்மங்களாக ஈண்டு கூறப்பட்டவற்றுள் தொல்காப்பியம் முதலிய தமிழ் நூல்களில் சில வேறுபாடுகள் உள்ளன. சாணக்கியர் சொல்றதுக்கும் தொல்காப்பியத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. உண்மையிலே இருக்கான்னு பார்ப்போம். அறுவகைப்பட்ட பார்ப்பனர் பக்கமும் ஐவகை மரபின் அரசர் பக்கமும் இருமூன்று மரபின் ஏனோர் பக்கமும் என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியம் பொருட்பால் புறத்திணையியல், அது பொருள் இலக்கணம் புறத்திணையியல் சூத்திரம் 20. 6 தொழில்கள் செய்கிறது அந்தணர்கள், 5 தொழில்கள் செய்கிறது அரசர். ஆறு தொழில்கள் மற்ற 2 பேருக்கும் அப்படின்னு புரியுது. என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஈண்டு உரையாளர் எல்லாரும் அந்தணருக்கு கூறிய 6 தொழில்களில் வேறுபட்டிலர். எல்லாரும் அந்தணருக்கு தொழில் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. பாரம்பரியம் அச்சு பிரசகாம அதுல இருக்குதுன்னு தெரியுது. 18 என்னும் நூலில் ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் என்று 6 புரிந்தொழுகும் அந்தனர் என்று கூறப்பட்டிருத்தலும் காண்க. தொல்காப்பியத்துல மட்டும் இல்ல, 18 இந்த குறிப்பு வருது தமிழ்ல. இனி ஐவகை மரபின் அரசர் பக்கம் என்பதற்கு நச்சினார்க்கினியர் ஓதல் வேட்டல் ஈதல். இந்த ஓதல் வேட்டல் ஈதல் 3ல ஓதலையும் வேட்டலையும் தான் செய்யணும், மற்றவங்களுக்கு செய்தும் கொடுக்கணும். ஈதல் ஏற்றல் தான் தானம் வாங்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்தனர். அரசர் வைஷ்யர் 2 பேருக்கும் இந்த 3 பொது. வேதங்களை மற்றவங்களுக்கு படிக்க கொடுக்கல, படிச்சு கொடுக்கல அப்படியெல்லாம் சொல்றவங்க இந்த மாதிரி விஷயங்கள் அறியாதவங்க. காத்தல் தண்டம் செய்தல் என்னும் ஐவகை என்பார். தமிழில காத்தல் தண்டம் செய்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் நச்சினார்க்கினியர். இதுக்கும் சாணக்கியருக்கும் வித்தியாசம் இருக்கிறதா எனக்கு படல. ஏன்னா சாணக்கியர் இந்த 2 விஷயத்தையும் அவரும் சொல்லத்தான் போறார். முக்கியமா அவருடைய இது தண்டம் செய்தல்ங்கிறதும் அவருடைய ஒரு இதுதான். அரசருக்கு அவங்க சண்டை பயில்றது மற்றவங்களை காப்பாத்துறதுக்கு, மெலியவர்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி தண்டனைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால வார்த்தைகள் வேறுபட்டதுனால பெரிய அளவுல கருத்து வேறுபட வந்த மாதிரி சொல்ல முடியாது. இளம்பூரணர் ஓதல் வேட்டல் ஈதல் பகை வழங்கல் குடியோம்பல் என்னும் ஐவகை என்பர். இதுலயும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. இவற்றுள் இளம்பூரணர் கொள்கை இந்நூற் கருத்தோடு ஒத்திருத்தல் காண்க. நமக்கு எல்லாமே ஒன்று போதான் தெரியுது. அது இளம்பூரணர் மட்டும்தான் சாணக்கியரோட ஒத்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இருமூன்று மரபின் ஏனோர் பக்கம் என்பது வணிகரும் வேளாளரும் ஒத்த அறுவகை தொழில்கள் உடையவர் என்பதை குறிக்கும். அங்கனமாகவும் நச்சினார்க்கினியர் ஓதல் வேட்டல் ஈதல் உழவு நிறையோம்பல் வாணிகம், நிறையின கால்நடைகள் காப்பாற்றுறது, உழவு நிறையோம்பல் வாணிகம் இவ்வறுதொழிலும் வாணிகருக்கு உரியன என்றும் வேதம் ஒழிந்தன ஓதலும், அதாவது வேதம் அல்லாத விஷயங்களை சூத்திரர்களும் படிக்கலாம், வேதம் மட்டும்தான் அவங்க படிக்கக்கூடாதே தவிர மீதியெல்லாம் அவங்க படிக்கலாம். ஈதலும் உழவும் நிறைவோம்பலும் வாணிகமும் வழிபாடுமாகிய கடவுள் வழிபாட்டிலையும் சூத்திரர்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. அறுவகை தொழிலும் வேளாண் மாந்தருக்கு உரியன என்றும் வேறுபடுத்து கூறுவாராயினர். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதல், அவங்க வெளிப்படுத்துற விதங்கள்.
அல்லது அவங்க உரை எழுதின காலத்துல இருந்த சமுதாய வேறுபாடு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா பெரிய வேறுபாடு ஒன்றும் இதுல நமக்கு படல. தொல்காப்பிய மூலத்தில் வேறுபாடு தோன்றா வகை கூறப்பட்டிருக்க இங்ஙனம் இவர் கூறியது வடநூல் 4ஆம் வர்ணத்தவராகிய சூத்திரருக்கு வகுத்த அறத்தொழில்களையே தமிழ் நிலத்து வேளாளர்க்கும் உரியனவாக கருதினமையாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நச்சினார்க்கினியர் என்ன நினைக்கிறாரு, சூத்திரருக்கு எது ஆரோ அதுதான் வேளாளர்களுக்கும் அப்படின்னு நினைச்சு இப்படி எழுதிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஹேர் ஸ்பிளிட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாத ஆணி கொடுங்கிற வேலையும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷனோட இந்த விஷயங்களை அணுகிறதுனால எதையாவது வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு காட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லது. தமிழ் நிலத்து வேளாளர் வடநூலில் கூறப்பட்ட சூத்திரர் ஆகார் என்பது தமிழ் நூல்களில் கண்ட முடிவாம். இதனை நன்குணர்ந்த பேராசிரியர் ஓதல் வேட்டல் ஈதல் இம்மூன்றும் 4 வகை வர்ணத்தார்க்கும் ஒத்த சிறப்பின எனவும் வணிகர்க்கும் ஒழிந்த வேளாளர்க்கும் உழவும் நிறைகாத்தலும் வாணிகமும் ஒத்த சிறப்பின எனவும் கூறி இம்மூன்ற நூல் வாணிகம் வணிகர்க்கு பெருவரவிற்றனவும் உழவு வேளாண் மாந்தர்க்கு பெருவரவிற்றனவும் கூறி வேறுபாடும் காட்டினர். தொல்காப்பியம் பொருளிலக்கணம் மரபியல் 80வது சூத்திர உரை. இதே தமிழ் நிலத்தாருக்கு பொருந்தியதாகும். இக்கவுடலிய நூலில் கூறப்பட்ட சூத்திரர் ஏனைய மூவர்க்கும் பணிபுரிதல் குஷீலவ கண்மமாகிய இவ்விழிதல் தொழில்களை உடையோர் என்று கூறப்பட்டிருத்தலால் தமிழகத்து வேளாண் மாந்தரோடு இச்சூத்திரரை ஒத்தவராக கருதுதல் தவறுடைத்து என்பது விளக்கமாம். சரி, யாராவது அப்படி தப்பா புரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த விளக்கம் பிரயோஜனமா இருக்கும். வேளாளர்கள் அல்லது வைஷ்யர்கள், வாணிகர்கள், சூத்திரர்கள் எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்க திருப்பிக்க வேண்டியதுதான். ஒண்ணுன்னு இருந்தா எதுக்கு தனியா பேர் வைக்கணும், 4 வகை வரணும்னு சொல்லணும். அவங்க வேற கண்டிப்பா. அதனால அவங்களுக்கு 4 பேர் கொடுத்துறதுக்கு 4 பேருக்கும் கர்மங்களையும் வேற வேடுகள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 4 பேர் கொடுத்துருக்கு. அடுத்தது வர்ண தர்மத்தை சொல்லிட்டு ஆசிரம தர்மங்களை விளக்குறார். ஆசிரம தர்மங்களாவன இல்லறத்தானுக்குரியவை. தன் வர்ண ஒழுக்கத்தை மேற்கோடல், ஒத்த குலத்தில் வேறுபட்ட கோத்திரத்தில் மனம் செய்து கோடல், ரித்து காலத்தில் மனைவியோடு கூடல், தென்புலத்தார் தெய்வம் விருந்து பணியாளர் என்னும் இவர் பொருட்டு வேண்டுமென கொடுத்தல், எஞ்சியல் உண்டல் என்னும் இவையாம். மனுஸ்மிருதியை ஒட்டி சாணக்கியர் சொல்றார், இல்லது சாணக்கியரை ஒட்டி மனுஸ்மிருதி சொல்றார். எப்படி வேணா எடுத்துங்க, அந்த ஆராய்ச்சிக்குள்ள நாம் போகல. தன் வர்ண ஒழுக்கத்தை மேற்கோடல், அதாவது 4 வகை வர்ணத்திலிருந்து ஒரு இல்லறத்தான் இருக்கலாம். அவன் தன் வர்ணத்து படி நடந்துக்கணும். ஒண்ணு, தன்னுடைய குலத்துல இருந்து ஆனா வேறுபட்ட கோத்திரத்தில இருந்து திருமணம் பண்ணிக்கணும். இது பாரத பண்பாட்டுல ரொம்ப முக்கியம். கோத்திரம் வேறையா இருக்கணும்.
அதைத்தான் நம்ம அத்தை பிள்ளை மாமன் பிள்ளையை கல்யாணம் பண்றது அப்படிங்கிறதாக இந்த காலத்துல சிலர் கடைபிடிக்கிறாங்க. வேற குலதெய்வம் அப்படின்னு சில பேர் கடைபிடிக்கிறாங்க. வேற பள்ளி அப்படின்னு சில பேர் கடைபிடிக்கிறாங்க. வேற வேற பேர்கள் இப்படி இருந்தாலும் அடிப்படை நோக்கம் வேறுபட்ட கோத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது கலப்பு திருமணம் நடக்கணும், ஒட்டு சந்ததி உருவாகணும், ஹைபிரிட் சந்ததி உருவாகணும். அப்படின்னா அவங்க ஆரோக்கியமானவர்களாக இருப்பாங்க, அறிவாளிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற அறிவியல் அந்த காலத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நாம யூகிக்க இடம் இருக்கு. ஒரே டிஎன்ஏ, ஒரே மாதிரியான மரபு நோய்கள் உள்ளவங்க எல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டா அது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும் சமுதாயத்துக்கு அப்படிங்கிறதுனால வேற வேற கோத்திரத்துலதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவேகானந்த சாமி சொல்றார், ஒரு இந்து 100 தலைமுறை இடைவெளி இருந்தாலும் ஒரே கோத்திரத்துல கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றார். இதுல கோத்திரம் சம்பந்தமாக கூடுதல் காரியங்கள் நம்ம வேற பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனுடைய அறிவியல் கோணத்தை அங்க பார்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ரிது காலத்தில் மனைவியோடு கூடல், இது ஒரு பாரத பண்பாட்டில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். பல நூல்களையும் சொல்லியிருக்கு. நீராடியபின் நீராறு நாடும் கருவை துருவும் காலமாதலின் தரத்தை பெரியார் என்பனார் புலவர் அப்படின்னு யாப்பெண்களுக்கு அருகையில சொல்லியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பாரதம் முழுக்கவே ஒரே கலாச்சாரம் இந்த விஷயத்துல இருந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அடுத்தது மொழிபெயர்ப்புல திருக்குறளை ஒட்டி பண்ணியிருக்காங்க. சாணக்கியர் திருக்குறள் அடியொட்டி அல்லது சாணக்கியரை ஒட்டி திருக்குறள் எழுதினார், எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து பணியாளர்கள் என்னும் இவர் பொருட்டு வேண்டுவன கொடுத்தல், எஞ்சியது உண்டல் என்னும் இவையாம். இது ஒரு முக்கியமான இது. மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள் எல்லாம் சொல்லுது. ஆச்சரியமான விஷயம். எஞ்சியது உண்டல் என்னன்னு பார்ப்போம். கூடுதல் விவரம் குறிப்புல பார்ப்போம். இப்போ தன் வர்ண ஒழுக்கம்னு சொன்னாங்க. அது என்னது? வர்ண தர்மத்தில் கூறப்பட்ட அந்தனர் முதலியோர் கூறிய ஒழுக்கம். ஒரு பிராமணனும் இல்லற வாழ்வுக்கு வரலாம், கஷத்திரியனும் வரலாம், வைசியனும் வரலாம், சூத்திரனும் வரலாம். அந்தந்த வர்ண ஒழுக்கப்படி வாழ்றது, சுதர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இதன் பயனை தத்தம் வர்ணத்திற்கும் நிலைக்கும் உரிய ஒழுக்கங்களை வழுவாது ஒழுக அறம் வளரும், அறம் வளர பாவம் தேயும், பாவம் தேய அறியாமை நீங்கும் என்பன முதலியவாக பரிமேலழகர் திருக்குறள் 21க்கு கூறியவாற்றான் அறிக. ஈண்டு நிலை ஆசிரமம். பரிமேலழகரும் ஆசிரமத்தை நிலைங்கிற வார்த்தையில குறிப்பிடுறாரு. அதை ஒட்டி மொழிபெயர்ப்பாளர்களும் அந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. தத்தம் வர்ணத்திற்கும் நிலைக்கும் அப்படின்னா தத்தம் வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் உரிய ஒழுக்கங்களை வழிபாடு ஒழுக அவங்க சுதர்மத்தை கடைபிடிச்சாங்கன்னா அறம் வளரும். அறம் வளர்ந்தா அல்லவை தேயும், அல்லவை தேஞ்சா அறியாமை நீங்கும். இப்படி ஒருவர் மோட்சகதிக்கு போகலாம் அப்படின்னு மோட்சத்துக்கு போகிற வழியாக சுதர்ம அனுஷ்டானத்தை பகவத்கீதை சொல்லுது. பரிமேலழகரும் திருக்குறள்ல சொல்லி இருக்குன்னு நமக்கு சொல்ல வர. அடுத்து மகளிர் ரிதுவாகி நீராடியபின் 12 நாட்களும் ரிது காலம் என்ப. இதனை பற்றிய கொள்கை வேறுபாடுகளை பின்வரும் தமிழ் நூல் உரைகளால் அறிக. தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் கற்பியல் 46ஆம் சூத்திரம். பூப்பின் புறப்பாடு 26 நாளும் நீத்தகன்றுரையார் என்மனார் புலவர். இது தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிற விதம். இறையனார் களவியலில் 43ஆம் சூத்திரம். பூப்பின் புறப்பாடு 26 நாளும் 26 நாளும் நீத்தகன்று உரைதல் அறத்தார் அன்றே எனவும் கூறப்பட்டுள்ளன. ஈண்டு நச்சினார்க்கினியர் பூப்பு தோன்றி 3 நாளும் கூட்டமின்றி
பின்னர் 12 நாளும் கூடி உறைவ எனவும், பூப்பின் முன் 6 நாளும் பின் 6 நாளும் என்றும், பூப்பு தோன்றிய நாள் முதலாக 12 நாளும் என்றும் உரைப்பாரும் உளர் எனவும் கூறியுள்ளார். இது இப்படி யாரு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. மனுஸ்மிருதி தொடங்கி எல்லா நூல்களும் முதல்ல சொன்னபடிதான், பூப்பு தோன்றி 3 நாள் கூட்டமின்றி பின்னர் 12 நாளும் அப்படிங்கிறது தான் இந்த பாரம்பரிய சிந்தனை. இந்த விதிவிலக்கான சிந்தனை எங்க இருந்து பிடிச்சாருன்னு தெரியல நச்சினார்க்கினியர். அறிவியலும் கூட பாரம்பரிய சிந்தனையை தான் ஒத்துக்குது, இந்த விதிவிலக்கான சிந்தனைய சொல்ற மாதிரி தெரியல. களவியல் உரையாசிரியர் பூப்பு புறப்பட்ட முன்னாலும் சொற்கேட்கும் வழி உறைவானாவது, உறைந்த பின்னை 9 நாளும் கூடி உறைவானாவது எனவும், பூப்பு புறப்பட்ட முன்னாலும் உள்ளிட்ட 12 நாளும் என்பது துணிவு என்றார்க்கு, முன்னாலும் கூடி உரையப்படும் குற்றம் என்னோ எனின், பூப்பு புறப்பட்ட ஞான்று நின்ற கரு வயிற்றில் அழியும், 2ஆம் நாள் நின்ற கரு வயிற்றிலே சாம், 3ஆம் நாள் நின்ற கரு குருவாழ்க்கை தாம், வாழினும் திருவிஞ்சாம், அதனால் கூறப்படாது என்பது எனவும் கூறினார். இவங்க என்னென்னவோ விளக்கெல்லாம் சொல்றாங்க. பாரம்பரியமான நம்பிக்கையா இருக்கலாம். எப்படியானாலும் அறிவியல் பூர்வமானது 6 நாள் அப்படிங்கிறது நாம சொன்னதை இன்னைக்கு அறிவியல் ஒத்துக்குது அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. எஞ்சியது உண்டல் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு, ஈண்டு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானின்று என்று ஆங்கு 5புலத்தார் ஓம்பல் தலை 43வது திருக்குறள் என்னும் திருக்குறள் நினைக்கத்தக்கது. இங்கே ஒக்கல் என்பது சுற்றத்தாரை குறிக்கும். இந்நூலில் அந்நிலையில் பணியாளர் என்று கூறப்பட்டுள்ளது. பணியாளருக்கு கொடுத்தல் பணி செய்தல் பயன் கருதியதாகலின் ஒக்கலே இந்நிலை அறத்திற்கு ஏற்புடைத்தாதல் அறிய. எஞ்சியது உண்டல் என்பதனால் தான் என்பது பெறப்படும். அதுவே அறமாதல் எல்லா அறங்களும் தான் உளனாய் நின்று செய்ய வேண்டுதலின் தன்னை ஓம்பலும் அரணாயிற்று என்னும் பரிமேலழகர் உரையால் தெளிக. இவங்க ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. பரிமேலழகர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. எஞ்சியது தென்புலத்தார் முதலியோருக்கு கொடுக்கப்பட்டு எஞ்சியது, இவங்க அப்படி அர்த்தம் எடுக்கிறாங்க. அதுவும் சரியாக படல. அதாவது மனுஸ்மிருதியில் அதை பத்தி தெளிவா வருது. மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு சமைக்கிறாங்க, சமைக்கிறத விருந்து மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு தன்னுடைய வேலையாட்களுக்கு கொடுத்து அதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்காரன் சாப்பிடணும். எல்லாரும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மீந்ததை தான் வீட்டுக்காரன் சாப்பிடணும் அப்படின்னு மனுஸ்மிருதி தெளிவா சொல்லுது. அதனால எஞ்சிய உண்ணுதல்ங்கிறது சாணக்கியருடைய கருத்தும் அதுவாதான் இருக்கணும். இவங்க சொல்றது மாதிரி இருக்க வாய்ப்பில்லை. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோமி மிச்சில் மிசைவான் குலம் 85வது திருக்குறள் என்னும் திருக்குறள் கருத்தோடு எஞ்சியது உண்டல் என்று ஈண்டு கூறியது ஒத்திருத்தல் காண்க. திருவள்ளுவர் தெளிவாத்தான் இருக்காரு, பரிமேலழகரும் தெளிவாத்தான் இருக்காரு. இந்த நூல் எழுதினவங்களுக்கு ஏதோ ஒன்றும் குழப்பம் இருக்குங்கிற மாதிரி படுது எனக்கு. மேற்கொண்டு சாணக்கியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். பிரம்மச்சாரிக்குரியன முதல்ல இல்லறத்தை சொன்னார், வரிசை கொஞ்சம் மாறிதான் இருக்கு. அடுத்தது பிரம்மச்சாரிய சொல்றார். பிரம்மச்சாரிக்குரியன
வேதம் ஓதல், அங்கி வினை, அங்கிங்கிறது அக்னி, அங்கி வினை, நீராடல். நீராடல் அப்படிங்கிறது குளிக்கிறது இல்ல, பட்டம் வாங்குறது. அதாவது 18 சம்ஸ்காரத்துல ஒன்னா கூட அதை சொல்லுவாங்க. ஸ்நாத்தகன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பட்டம் வாங்குதல்னு அதுக்கு அர்த்தம். அபிஷேகம், குளித்தல்னு சொல்றத விட அபிஷேகம் செய்யப்படுது. ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறது மாதிரி படித்த மாணவன் வித்வானாக அபிஷேகம் பண்ணப்படுதல், அங்கீகரிக்கப்படுதல். அதான் இங்க நீராடல்ங்கிற வார்த்தையில குறிப்பிடப்படுது. ஐயமேற்றல், விக்ஷை எடுப்பாங்கிறது. ஐயமிட்டு உன் அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. விரதம், உயிருள்ளவரை ஆசிரியன் பக்கல் இருத்தல். அது கொஞ்சம் புரிந்துவிட வேண்டிய விஷயம். அவன் இல்லையானால் அவ ஆசிரியனுடைய புதல்வன் பக்கலிலாதல், ஒத்த சாக்கையினாகிய ஒரு பெரியோன் பக்கலிலாதல் இருத்தல் என்னும் இவையாம். படிக்கிறவரை அப்படின்னு எடுத்துக்கணும், உயிருள்ளவரைன்னு எடுத்துக்கிறது எவ்வளவு சரின்னு எனக்கு தெரியல. சரி, இந்த இதனுடைய குறிப்புகள் பார்ப்போம். பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதுல ஒரு அர்த்தம் வேதம். இலக்கணையால் அதனை ஓதுதற் பொருட்டு மேற்கொள்ளும் விரதத்தையும் குறிக்கும். வேதத்தில் சரிப்பதால, வேதத்தை படிக்கிறதுனால பிரம்மச்சாரி அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவ்விரத ஒழுக்கமுடையான் பிரம்மச்சாரி ஆவான். இவங்க கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொடர்றது மாதிரி ஒரு திராவிட பிராணாயாமம் பண்ற மாதிரி இருக்கு. சம்ஸ்கிருதத்துல அது ரொம்ப சிம்பிள். பிரம்மம்னா வேதம், அதை படிக்கிறதுனால அதுல சரிக்கிறவன் ஆகிறான். அதனால பிரம்மச்சாரி, வேதம் படிக்கிறவன். அங்கி வினை அப்படிங்கிறது சந்தியாவந்தனம் பிரம்மச்சாரி பண்ணணும், பலரும் பண்ணணும், பிரம்மச்சாரி பண்ணணும். பிரம்மச்சரியத்துல இருந்து அது தொடங்கும். கூடவே சமிதாதானம் அப்படின்னு ஒரு குட்டி அக்னி காரியம் உண்டு. வேள்வி மாதிரி காலையிலையும் மாலையிலையும் பண்ணணும். சந்தியாவந்தனம் காலையிலையும் மாலையிலையும் பண்ணணும். சில பேர் மத்தியானமும் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஆனா சமிதாதானம் காலை மாலை மட்டும்தான். அதுதான் இங்க அக்னி காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற எந்த காரியங்களும் பிரம்மச்சாரி பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. அக்னிஹோத்திரம், வாஜபேயம், அஷ்டமேதம் அதெல்லாம் கிடையாது. சமிதாதானம் அப்படிங்கிற அக்னி காரியம் மட்டும். நீராடல் அப்படிங்கிறத ரொம்ப பச்சைப்புள்ளத்தனமா குறிப்பு கொடுத்திருக்காங்க. நீராடலை விசந்து கூறியது. நீராடலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாராட்டி சொன்னதான். காலை, நண்பகல், மாலை என்னும் முக்காலத்திலும் பிரம்மச்சாரி நீராடல் வேண்டும் என்பது கருதி. காலையில, மத்தியானம், சாயந்தரம் 3 வேளையும் அவன் குளிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சாணக்கியர் அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டார். வேதங்கள்ல வேற பல இலக்கியங்கள் எல்லாம் ஸ்நாத்தகன், ஸ்நாத்வா அப்படின்லாம் வருது. இது குளிக்கிறதுங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்தி இருந்தாலும் அது அபிஷேகம் அப்படிங்கிற அர்த்தத்துல, அங்கீகரித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தையா தான் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அர்த்தம் எடுக்கலாமாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அடுத்தது விரதம். மனம் புரிவதற்கு முன் செய்யப்படும் மயிர்களைதல் இறுதியாக உடைய ஒழுக்கம். இது உபகுருவானருக்கு உரியது. பிரம்மச்சாரிகள் உபகுருவானம், நைஷ்டியன் என இருதரப்படுவர். அதாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முண்டனம் பண்ணுவாங்களாம், மொட்டை அடிப்பாங்களாம். அதை சொல்லுது சிரோவிரதம் அப்படின்னு அதுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அதை நினைச்சு இவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
உபகுருவானது நைஷ்டிகன் 2 பிரம்மச்சாரிகள் உண்டுன்னு சொல்றாங்க. உபகுருவானன் வேதம் ஓதியபின் ஆசிரியன் அனுமதி பெற்று பிரம்மச்சரிய விரதத்தை முடித்துக் கொண்டு மனம் புரிந்து கூறியவன். படிச்சு முடிச்சோட கல்யாணம் பண்ணிக்கிறவன், இல்லறத்துல போகிறவன் உபகுருவான். நைஷ்டிகன் மனம் செய்து கோடலன்றி வானாகாரும் உரிய விரதமே மேற்கொண்டு ஒழுகுவோன். நைஷ்டிக பிரம்மச்சாரி பீஷ்மர் மாதிரி இறுதி வரையிலும் மரணம் வரையிலும் திருமணம் பண்ணாம வாழ்றவங்க. அடுத்து உயிருள்ளவரை ஆசையின் பக்கல் இருத்தல் அப்படிங்கிறத அவங்க நைஷ்டிய பிரம்மச்சாரியா இருந்தால் அவன் ஆசிரியர் கூடவே இருக்கணும், இல்ல ஆசிரியருக்கு புதல்வன் கிட்ட இருக்கணும், அது ஏதாவது பெரியார் கிட்ட இருக்கணும் அப்படின்னு. நைஷ்டிய பிரம்மச்சாரிக்கு அப்படி ஒண்ணு கட்டாயம் கிடையாது. பொதுவாக நைஷ்டிய பிரம்மச்சாரி தான் பின்னாடி சன்னியாசி ஆகிறது. சாணக்கியர் உண்மையில அங்க என்ன எழுதியிருக்காருங்கிறத பார்க்கணும். சமஸ்கிருதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். சரி, இப்போதைக்கு எடுத்துக்குவோம் அப்படியே. அடுத்தது 3வது ஆசிரமம் வானப்பிரஸ்தனுக்குரியன. வானப்பிரஸ்தாசிரமம், வனத்துக்கு பிரஸ்தானம் பண்றதுனால வானப்பிரஸ்தன், வனத்துக்கு போகிறதுனால. பிரம்மச்சரியம், நிலத்திற்படுத்தல், சடை வளர்த்தல், தோல் உடுத்தல், அங்கி வினை, நீராடல், தென்புலத்தார் தெய்வம் விருந்துகளை உபசரித்தல், கனிகிழங்கு முதலியன உண்டல் என்னும் இவையாம். இந்த குறிப்புகளை பார்த்துருவோம். வானப்பிரஸ்தம் காடு நிலை, காடு உரை நிலை. இல்லறத்தை விட்டு காட்டுக்கு போகிறது, கணவன் மனைவியுமாக புள்ள மருமக்கள் கிட்ட காரியம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு பொறுப்பு விட்டுட்டு போறது. பிரம்மச்சரியம் ஈண்டு பெண் புணர்ச்சியின்றி உருத்துவ எதசாக இருக்கும் தன்மையை உணர்த்தும். அதாவது பிரம்மச்சரியம்ங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் வேற, தாம்பத்தியம் இல்லாம இருக்கிறத குறிக்குது. வானப்பிரஸ்த ஆசிரமத்துல தோல், மான்தோல், புலித்தோல், மரவுரி, இது மாதிரி விஷயங்களை உடுக்கிறது. அங்கி வினை, காலை மாலைகளை தீக்கடை விட்டு செய்யும் வழிபாடு. சமிதாதானத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது அக்னிஹோத்திரமாக கூட இருக்கலாம். அது எனக்கு குறிப்பா சொல்ல தெரியல. அந்த கண்ணோட்டத்தில் அந்த விஷயத்த நான் வானப்பிரசர்களை பத்தி கூடுதல் படிக்கல. நீராடல் ஈண்டும் முக்காலத்தும் மூழ்களை குறிக்கும். இங்கேயும் குளிக்கிறதுன்னு அர்த்தம் எடுத்துட்டாங்க. ஈண்டுக்குரிய வானப்பிரஸ்தனுக்குரிய ஒழுக்கங்களை பின்வரும் புறப்பொருள் வெண்பாமாலை செய்யுளான்னு உணர்க. புறப்பொருள் வெண்பாமாலை செய்யுள் இந்த விவரங்களை சொல்லுதான். வாகை 14. நீர் பலகான் மூழ்கி, நீரை பலகாலும் மூழ்கி, நிலத்து அசை இத்தோளுடையார் சோர்ச்சடை தாழ சுடரோம்பி, ஊரடையார் கானகத்த கொண்டு, ஊருக்கு போக மாட்டாங்க, காட்டுல கிடைக்கிறத சாப்பிடுவாங்க. கடவுள் விருந்தோம்பல் வானகத்து உய்க்கும் வழி, அது வானகத்துக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற வழி. இப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லுது. இது தாபதவாகை என்னும் துறைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தாபதவாகைன்னா தபஸ். இவ்வொழுக்கங்களுள் சுடரோம்பல், விருந்தோம்பல் என்னும் இவற்றால் இவை வானப்பிரஸ்தனுக்குரிய ஒழுக்கங்களாக கொள்ளப்படும். அதாவது விருந்து ஓம்புதல், சுடர் ஓம்புதல் எல்லாம் சன்னியாசிக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால, சன்னியாசிக்கு சேர்க்க முடியாதுங்கிறதுனால இது வானப்பிரஸ்தனுக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துறவு, சந்நியாசம். துறவிக்குரியன பொறியடக்கம், வினையொழிவு, பொருள் சிறிதுமின்மை, எவருடனும் கூடாமை, பலவிடங்களில் ஐயமேற்றல், காடுரைதல், அகந்தூய்மை, புறந்தூய்மை என்னும் இவையாம்.
வினை ஒழிவுன்னா யாதொரு கர்மமும் செய்யாதிருத்தல், அதாவது வைதிக கர்மங்கள் செய்யாம இருக்கிறது. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறமிருது என்னும் தாயுமானார் அனுபவரை இன்று நினைக்கத்தக்கது. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். துறவிக்கு எந்த விதிகளும் கிடையாது. இதை செய்யணும், சந்தியாவந்தனம், சமிதாதானம், அக்னிஹோத்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இறை நினைப்பு, சாஸ்திரங்களை படிக்கிறது, சன்னியசிய ஸ்ரவணம் குறியாத், சாஸ்திரங்களை படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியம். மற்றொரு துறவியுடனும் கூடல் ஆகாது என்பது. எவரிடம் கூடாமை அப்படிங்கிறது அப்படி இல்லை. சத் சங்கத்தை எப்போதும் யாரும் தடுக்கிறது இல்லை. பொழுதுபோக்குக்கு ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். எவருடன் கூடாமை பகவத்கீதையில கூட வருது, அகதிர் ஜனசம்சதிகி, ஆகாத கூட்டத்தோட சேராம இருக்கிறது அப்படின்னு. அடுத்தது பலவிடங்களில் ஐயமேற்றல். உயிர் வாழ்வதற்கு வேண்டிய உணவை ஓரிடத்து பெறுதலால் கொடுப்பாருக்கு அசௌகரியம் உண்டாகும் என்று கருதி பல இடங்களில் என்று கூறப்பட்டது. இதுக்கு உஞ்ச விருத்தி அப்படின்னு எல்லாம், மதுக்கரம் அப்படின்னு எல்லாம் பல பேர் உண்டு. பலர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் அகந்தூய்மை, அதுக்கு குறிப்பு சொல்றாங்க. புறந்தூய்மை நீராண்மையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். 298வது திருக்குறள். என்னும் திருக்குறளும் மனம் தூய்தாதல் மெய்யுணர்தல், இதனானே துறந்தார்க்கு 2 தூய்மையும் வேண்டும் என்பதுவும் பெற்றாம் என்னும் பரிமேலழகர் உரையும் நினைக்கத்தக்கன. பரிமேலழகர் ரொம்ப அருமையா உரை சொல்லியிருக்காரு. மனம் தூய்மையாகிறது அப்படிங்கிறது மெய் உணர்தல், தத்துவத்தை உணர்தல், இறைவனை உணர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார். பரிமேலழகர் கெடுகட்டி உரை எழுதுறதுல அருமையா பண்ணியிருக்கார். தொடர்ந்து எல்லோரும் மேற்கொள்ளக்கூடியன பிறரை துன்புறுத்தாமை, அதாவது சாமானிய தர்மம் என்ன அப்படின்னு சொல்ல வர. வாய்மை, தூய்மை, அழுக்காராமை, இரக்கமுடைமை, பொறுமை என்பனவாம். எந்த வர்ணமா இருந்தாலும் சரி, ஆசிரமமா இருந்தாலும் சரி, இது காமன். கூறியது காமன். எல்லாரும் என்பதனால் வர்ணாசிரம வேறுபாடு இன்மை புலப்படும். அழுக்காறு பிறர் ஆக்கம் பொறாமை, பிறர் குணத்தில் குற்றமேற்றலுமா. அதாவது 2 வார்த்தை இருக்கு, அசூயா, ஈர்ஷ்யா அப்படின்னு. அதுல 2 விளக்கம் சொல்லுவாங்க. அசூயா அப்படிங்கிறது தமிழ்ல பொறாமைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுறாங்க. அப்படி இல்ல, பாணினி அல்லது சமஸ்கிருத பொருள் விளக்கம் சொல்றவங்க அதுக்கு வேறுபடுத்தி சொல்றாங்க. அதாவது குணேஷு தோஷ ஆவிஷ்கரணம் அல்லது குணேஷு தோஷ ஆரோப, பிறருடைய குணத்துல குற்றத்தை, நல்ல விஷயத்தை குற்றப்படுத்துறது, இது அசூயா.
அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இதுவே ஈர்ஷ்யா அப்படின்னா பர உத்கர்ஷம் திருஷ்டுவா ஜாயமானக மானச சந்தாபக பர உத்கர்ஷ அசகிஷ்ணுத்துவம். அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாம. தமிழ்ல பொறாமை அப்படிங்கிறது ஈர்ஷ்யா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைன்னு வச்சுக்கலாம். அழுக்காறு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல அசூயான்னு வச்சுக்கலாம். பிறர் ஆக்கம் கண்டு பொறாமை ஈர்ஷ்யா. பிறர் குணத்தில் குற்றம் ஏற்றி கூறுகிறது அழுக்காறு. தமிழ்ல அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி பயன்படுத்துறத கவனிச்சதில்லை. ஆனா அப்படி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், பொருள் சிறப்பு ஏற்படும். அடுத்து இறுதியாக கடமையை மேற்கோளலால் இம்மை நலமும் மறுமை இன்பமும் வீட்டின்பமும் உண்டாகும். அடிமையாக சொல்லி ஏற்கனவே படிச்சோம். அறத்தை வர்ணாசிரம தர்மங்களை கடைபிடிக்க அறம் பெருகும், அறம் பெருக அல்லவை தேயும், அல்லவை தேய அறியாமை விலகும் அப்படின்னு எல்லாம் பதிவழக சொன்னார். அதைத்தான் சாணக்கியர் சொல்றார். கடமையை மேற்கோளலால் இம்மை நலமும், இந்த உலகத்திலையும் நல்லா இருக்கலாம், மறுமை இன்பமும் சொர்க்கத்திலையும் நல்லா இருக்கலாம், வீட்டின்பமும் மோட்சமும் கிடைக்கும், வீட்டின்பமும் உண்டாகும். அதனை கைவிடில் வரையறை இகந்த கலப்பால் உலகம் அழிவெய்தும். இத ஒருத்தன் கடைபிடிக்கல அப்படின்னா அர்ஜுனன் வர்ண சங்கிரக அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன மாதிரி உலகம் ஒரு வரையறை இல்லாம யார் என்ன செய்யறது, யாருடைய கடமை எது இப்படிங்கிற குழப்பத்தினால உலகம் அழிந்து போகும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றார். குறிப்பு என்ன சொல்றாங்க பார்ப்போம். கலப்பு வர்ணாசிரம ஒழுக்கங்கள் திரள்தல், உலகத்துக்கு உறுதியான நலம் பயக்கும் ஏதுக்களாக இங்கு கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்கள் அவற்றை மேற்கொண்டோரும் இருமுது புலவர் மரபித் தோன்றி அவ்வொழுக்க தொடர்போடும் கூடியவர்களாகிய வர்ணாசிரம சீலர்களால் தங்குல தர்மம் என கொண்டு பக்தி சிரத்தையோடு அனுஷ்டிக்கப்படுவனவாய் தாம் சிறப்புறுவதற்கும் உலகத்துக்கு உபகாரமாய் நின்று மிக்க சிரத்தை அளித்தற்கும் தகுதியுடையனவாம். அங்கனமாகவும் அவை வரையறையின்றி உரியார் அல்லாரார் பிறக மேற்கொள்ளப்படுமாயின் விரைவில் அவைதானும் இழிவெய்தி உலக உபகாரத்தினும் சிரத்தை தராமல் ஒழுக்கத்துக்கும் புறநாம் நிலையை எய்தும். ஆதலின் அறப்பிரட்சியால் உலகம் அழிவெய்தும் என்பதாம். இது இன்னாருக்குன்னு ஒரு சிஸ்டம் இல்லைன்னா அங்க அனார்கி வந்துரும். கடமை, வேலை முறை, வாழ்க்கை முறையில ஒரு தெளிவான வரையறை இல்லைன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால உலகத்துக்கு அது நல்ல செய்யாதுன்னு சொல்றாரு. கடைசியா ஒரு ஸ்லோகம் சொல்லி அவர் முடிக்கிறார் சாணக்கியர். ஆதலின் அரசன் மக்களை அவர்தம் கடமையினின்று பிறக விடல் ஆகாது. அவர்தம் கடமையை நன்கு மேற்கொள்ளச் செய்யும் இம்மையினும் மறுமையினும் இன்பம் எய்துவான். அரசன் சரியில்லைன்னா இதெல்லாம் கெட்டு போகணும். வள்ளுவர் இதைத்தான் சொல்றார். பயன் குன்றும் அறுதொழிலோர் நீயும் மறப்பர் காவலன் காவான் எனின் அப்படின்னு திருவள்ளுவர் இதைத்தான் சொல்றார். அதை ஒட்டி சாணக்கியரும் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். வரையறுக்கப்பட்ட ஆன்றோர் ஆச்சார நியமத்தை உடையதும் நன்கு தூய்மை செய்யப்பட்ட வர்ணாசிரம நிலைகளை உடையதும் திரையார் காக்கப்பட்டதுமாகிய இவ்வுலகம் அழிவின்றி இன்பம் எய்தும். வர்ணாசிரம தர்மங்களை விதிக்கும் முகமாக திரையார் விளையும் பெரும் பயன் இவ் அத்தியாயத்தின் இறுதியில் கூறப்படுகிறது.
திரையை நான் வர்ணாசிர தர்மங்களை விதிக்குது. அதனால இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய நன்மை வருதுங்கிறத சாணக்கியர் சொல்லி முடிக்கிறார். முதல் அதிகரணம் முதல் பிரகரணத்தில் திரையின் இயல்பு என்னும் 3ஆம் அத்தியாயம் முற்றிற்று. தொடர்ந்து நாம இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.